விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த ஜாய் டிவியை பார்க்குற உங்கள் எல்லாரையும் கர்த்தர் தாமே இந்த வருஷத்தில் நன்மையினால் முடிசூட்டுவாராக. இன்றைக்கு நம்ம இந்த ப்ரோக்ராமில் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக முதலாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 3:20 வாசிக்கலாம். 1 யோவான் 3:20. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து நம்முடைய இருதயத்திலே விட பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். போதுமா? அப்போ நம்ம நினைக்கிறோம், நம்ம மனசாட்சி பிரகாரம் நடக்கிறோம் நல்லவன் அப்படின்னு. அப்படி இல்லை. கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு ஆராய்ந்து பார்க்கிறார். நம்ம உள்ள நல்லா இல்லைன்னா தேவனை அறிய முடியாது, பார்க்க முடியாது. இந்த வருஷத்துல உங்கள் இருதயம் புதிதாக்கப்படுவதாக. இந்த நாள்ல அப்படிதான் தாவீதுடைய இருதயம் கெட்டு போயிருந்தது. அங்கே சங்கீதம் 51:10 நாம் பார்க்கிறோம், என் இருதயம் புதிதாக்கும் என்று சங்கீதத்தில் பாடுகிறார். ஆனால் அதே தாவீது அதுக்கு பிறகு எந்த தவறும் செய்யவில்லை என்று இந்த வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவரை அரசனாக மாற்றினார். அப்போ வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த அவர் கோல் வச்சிருந்திருப்பார் ஆடு மேய்க்கும் போது, இல்லையா? சங்கீதம் 23:4-5 பார்க்கும்பொழுது கோலும் தடியும் என்னை தேற்றும். என் கையில் பாருங்க ஒரு கட்சிப்பு இருக்குது. இது டேஞ்சரஸ் இல்லையா, ஆபத்தான ஒரு கலர். ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தனை இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று சொல்லி ரத்தம் சிந்தி நம்ம ரத்தத்தை விளைக்கரையும் கொடுத்து வாங்கினார், இல்லையா? கோலும் தடியும் என்னை தேற்றும். எப்படி தேற்றும்? ரெடி, 1 2 3 அப்படி இருந்தா கை தட்டலாம். ஷாக். பிரதம பேராயர் வருகிறார் என்று சொன்னால் இப்படி ஒரு ஸ்டிக்கர் எடுத்துன்னு வருவாங்க. ஏன் கேட்டால், நாங்கள் மெய்ப்பெண், நீங்களாம் ஆடுகளாக இருக்கிறீர்கள் என்ற அடையாளத்திற்காக இதை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுவிட்டு அதுக்கப்புறமாக அந்த திருமறையை திறந்து திருவார்த்தைகளை அவர்கள் பிரசங்கிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக இன்றைக்கு நாம கேட்க போற வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறார், இந்த வருஷத்துல என்ன செய்ய போகிறார், என்ன செய்திருக்கிறார் என்ற 2 காரியத்தை நாம பார்த்து நாம் முடிக்க இருக்கிறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு. ஒருவனும் பூட்ட முடியாது. அது யாராயிருந்தாலும் சரி, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உலக பிரகாரமாக 16 ஆசீர்வாதங்களை பெற்று பெரு வாழ்வு வாழ்க என்ற வாழ்த்துகிற அந்த 16 ஆசீர்வாதத்தையும் இந்த 26வது வருஷத்துல உனக்காக என் கர்த்தர் அந்த திறவுகோலினால் திறப்பார். ஒருவரும் திறக்க கூடாத படிக்கு. ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவராய் இருக்கிற சொல்லுகிறதாவது. அப்ப அவர் பூட்டுறதுக்கு முன்பாக இந்த வருஷத்தின் கடைசியில நம்முடைய எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், இது எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், நம்ம சுத்திகரிப்போம். எல்லாவற்றையும் கொடுக்கும் பொழுது அவர் அதை லாக் பண்ணிடுவார். அதை லாக் பண்ணி என்ன பண்ணுவார்? பூட்டிடுவார். அப்போ நமக்குள்ள குற்றமில்லாத நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு நம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான். அப்போ நம்ம இருதயத்தில் எந்த கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை, வேதனை வராதபடி என் கர்த்தர் தாமே ஒருவனும் திறக்க கூடாத, ஒருவனும் பூட்டக்கூடாத திறவுகோல் அவர் கைட்ட இருக்குது, இல்லையா? மோசே கிட்ட ஒரு கோல் இருந்தது. அது என்னன்னா துளிர்த்த கோல். இப்போ என்கிட்ட ஒரு கோல் இருக்கு. ஐ எம் எ மெஜிஷியன். இப்படி நான் மேஜிக் பண்ணி உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறேன், இல்லையா? மேஜிக்கோட. இது மேஜிக் மட்டும் இல்லை, இந்த லாஜிக்கை கொஞ்சம் பாருங்கள். இது உள்ள ஒன்றும் இல்லை, ரைட்டா? இது என்னன்னா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாக இருக்கிறது. இந்த வசனம் என்னன்னா விதையாக இருக்கிறது. இப்போ இந்த விதையை இந்த தொட்டியில் நான் போடுறேன், முளைக்குதா? இல்லை. விதைக்கிறனாலும் அல்ல, நீர்ப்பாய்ச்சினாலும் அல்ல, விளைய செய்கிறவர் தேவன். அப்படி விளைஞ்சா நம்ம கை தட்ட போறோம். ரெடி, 1 2 3. அப்போ ஆண்டவர், நீ எந்த வருஷத்துல நீ விதைக்க போற இந்த வசனமானது அது 30, 60, 100 விளையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே.
மகளே, நான் செய்த ஊழியம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் போய் சொன்னேன், அவங்க வரல, டோன்ட் வரி, கவலைப்படாது, இந்த வருஷத்துல ஆண்டவர் உனக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இனி ஒருவனும் அதை பூட்ட முடியாது. இந்த ஊழியத்தை ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் உன்னை கொண்டு. அன்னைக்கு அவரை கொண்டு செய்தார். யாத்ராமம் 34:10 நாங்கள் வாசிக்கிறோம். 35:10 வாசிக்கும் போது அவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருந்து மோசே, நான் அநேக கண்களுக்கு முன்பாக, 1000 கண்கள் அநேக கண்களுக்கு முன்பாக நான் உன்னை பெரிய ஜாதியா மாற்றுவேன் சொல்லிட்டார். சொல்றாரு, இப்பொழுது பெரிய மிராக்கல் செய்ய போகிறாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த பெரிய மிராக்கல் எது என்றால், யாரும் செய்யக்கூடாத ஒரு அதிசயத்தை நான் உன்னை கொண்டு செய்வேன் என்று வாக்குறுத்தார். அதே போல இந்த வருஷத்தில் இந்த செய்தி கேட்கிற நீங்கள், உங்களை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்குறுத்திருக்கிறார். அது என்ன என்றுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது ஆண்டவர் செய்கிற பெரிய காரியங்களை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஆண்டவரை குறித்து சில காரியங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, ஆண்டவர் வந்த நோக்கம் என்ன? இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறியப்பட்டதை போல ஒரு பிக்சர் என்கிட்ட இருக்குது, படம் இல்லையா? இப்போ இந்த சிலுவை மரத்திலே அவர் இங்கே தொங்க விடுறாங்க, அடித்து 40க்கு 1 குறைய 39 அடிகளை உனக்காக எனக்காக அவர் அடிகள் பட்டார். பொய்யாக அல்ல, மெய்யாகவே அப்படி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53:4 வாசிக்க முடிஞ்சா வாசிங்களே. 53வது அதிகாரத்துல 4ஆம் வசனம் இப்படி சொல்லுது. என்னன்னா, அவர் மெய்யாகவே பாடுபட்டார் என்று சொல்லி, மெய்யாகவே அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, ஏதோ கிராபிக்ஸ் இல்லைங்க, இது பொய் இல்ல, நடிகர்லாம் நடிக்கிறாங்களே டூப்பு, அப்படி இல்ல. இவர் செஞ்சது டாப். இந்த உலகத்தில் நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்மளோ இப்படி என்றோம், ஆனா அவரோ நமக்காக அடிபட்டார். சரி, இப்போ இவர் மரித்துட்டார் என்று சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. உடனே அவரை எப்படி மரிச்சாரா இல்லையா என்பதுக்காக, அவரை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு ஈட்டி எடுத்து அவரை விழாவிலே குத்துறார்கள். உடனே அந்த ஈட்டியை எடுத்து பார்த்தா ரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த ரத்தமும் தண்ணீரும்னா, அப்போ ரத்தம் ஃபுல்லாக வந்துட்டு பிறகுதான் தண்ணீர் வரும் இல்லையா? சரி, இப்போ இவர் இறந்துட்டாரு, மரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே கல்லறைகளை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, அவரை அடக்கம் செய்கிறாங்க. அவர் அந்த சிலுவையில் பார்த்தீங்களே, அந்த சிலுவை மரத்தின் வெயிட் எவ்வளோன்னா 150 கிலோ. இந்த 150 கிலோ எடையை பல கிலோமீட்டர் தூரம் அவரை நடக்க வைத்தார்கள். 3 முறை தள்ளாடி தடுமாறி உனக்காக எனக்காக விழுந்தார். அப்பொழுதும் சொல்லுகிறார், எழுந்து அவர் சொல்லுகிறார், நீங்க சுமக்க தேவையில்லை, உங்களுடைய குடும்ப பாரத்தை இறக்கி வை, நான் சுமக்கிறேன். மக்களே, நீங்க சுமக்க தேவையில்லை, விசுவாசித்தால் அது போதும் என்று சொல்லி 150 கிலோ எடை உள்ள சிலுவை மரத்தை நமக்காக தகப்பன் சுமந்தார் இல்லையா? சுமந்தது மட்டுமல்ல, அவர் மரித்தார். அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழணும். அதுதான் சட்டம், பைபிளுடைய லா. உயிர்த்தெழுந்தா நீங்களாம் கை தட்ட போறீங்க. ரெடி, 1 2 3. பாருங்க, உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உயிர்த்தெழுந்து 40 நாள் இந்த உலகத்தில் அவர் சுற்றித் திரிந்தார். நன்மையை செய்து சுற்றித் திரிந்தார், சாதாரணமாக அல்ல. அப்ப நன்மையை செய்து சுற்றித் திரிந்தவர் 39 நாள் முடிந்து 40 நாள் மறுபடியும் பரமேறினார், பரலோகத்துக்கு போனார், மோட்சத்துக்கு போனார், வைகுண்டத்துக்கு போனார் என்று சொன்னார். அது உண்மையாகுமா? இப்போது பார், ரெடி, 1 2 3 போயிட்டார் பாருங்க. இங்கே இல்லை அவர். ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? நான் மரித்தேன், உயிர்த்தெழுந்தேன். இன்னைக்கு உலகத்தில் மரித்தவர்கள் அநேக பேர். அதுல ஸ்பெசிபிக்கா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புத்தர்கள், சீஷர்கள், சிசியர்கள், இன்றைக்கு யோகிகள், எத்தனையோ ஜடாமுனி, மொத்தம் எத்தனை அரசியல்வாதிகள் இன்னைக்கு எல்லாம் மரித்தார்களே. திருக்குறளை ஏற்றிய திருவள்ளுவர் மரித்தாரே, அத்தனை கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் என் இயேசுவின் கல்லறை மட்டும்தான் இந்த உலகத்தில் திறந்திருக்கிறது. காரணம், அவர் அங்கே இல்லை. உன்னோடு என்னோடு இந்த வருஷத்தில் பிரவேசிக்கிறார், பேசுகிறார். அவர் அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. சரி, அவர் மறுபடியும் வருவேன் என்று சொன்னார். இதான் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நீங்க பார்க்கல, இதுமே இது அந்நிய கண்களில் உங்கள் கண் காணும் என்று சொன்னார். இப்பொழுது பாருங்க, அவர் உயிர்த்தெழுந்து போனவர் மீண்டும் வரப்போகிறார். டான் 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 அப்படி
வந்துட்டார் பார்த்தீங்களா. அதுக்கு முன்பாக அவர் சொல்கிறாரு, நான் போகிறேன், நீங்கள் பயப்படாதீர்கள், இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இங்கே வச்சுட்டு போகிறேன்னு சொன்னார். இல்லையா, என் சமாதானத்தை இங்கே வச்சுட்டு போகிறேன்னாரு. அது மாத்திரம் இல்லை, உங்களை தேற்றுவதற்கு தேற்றரவாளனை பரிசுத்த ஆவியை நான் இங்கே வச்சுட்டு நான் போகிறேன் என்று சொன்னார். அதனால் இன்றைக்கு அநேகர் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? ஏன் பயப்படுகிறீர்கள்? கர்த்தர் பயப்பட வேண்டாம் சொன்னார். எல்லா ஜனத்திற்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தியை தான் அவர் பிறந்தது முதல் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் அந்த ஆடு மேய்க்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி கேட்கும் போது அங்கே ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சார். இங்கே மேய்ப்பர்கள் இரவில் ஆடுகளுக்கு காவல் இருக்கும்போது இப்படி ஒரு தீப்பந்தத்தை அவர்கள் வைத்துக்கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க, இருந்தாங்க இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தீப்பந்தம் அவர்களுக்கு 2 in 1 இருந்தது. 2 விதமான காரியங்கள். ஒன்று, இது மெய்ப்பனுக்கு கோலாவும் இருந்தது. ரெடி, 1 2 3, அது கோலாவும் மாறுது இல்லையா. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் உன் வாழ்க்கையில். அப்போ ஆடு மேய்த்தவர்களுக்கே அற்புதம் செய்வார் என்றால் இன்னைக்கு ஆச்சரியமாக உனக்காக எனக்காக மரித்தவர் உயிர்த்தெழுந்தவர் மீண்டும் வருவேன் சொன்னவர் நிச்சயமாய் வரப்போகிறார். ஆமென். சரி, இப்போ வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21:5. சிங்காசத்தின் மேல் வீட்டு இருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சகலத்தையும் புதிதாக்குவேன். இது மட்டும் புதுசாக்க மாட்டாரு, சகலத்தையும் புதுசாக்க கர்த்தர் வருகிறார். என்னென்னலாம் புதுசாக்க பார்க்கலாமா? உன் வாழ்க்கையில என்னென்ன நினைக்கிறையோ அது எல்லாத்தையும் புதுசாக கர்த்தர் வருகிறார். இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிற நீ, இன்னைக்கு அடிமையில இருக்கிற அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க கர்த்தர் வருகிறார். இன்னைக்கு நீதிமொழியில பார்க்கிறோம். நீங்க வாசிக்கிற நேரம் இல்லை. 23 நீதிமொழிகளில் 29, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டை அப்படின்னு சொல்லி இப்படி பார்க்கும்பொழுது இப்படி குடிக்கிறவர்களை இந்த வருஷத்துல ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் பார்க்கலாம். ரெடி, 1 2 3. அப்படி ஆண்டவர் இந்த வருஷத்துல மாற்றி இன்னைக்கு அநேகர்களுக்கு ஜாய் டிவியில் ஜெபிக்கும் பொழுது என் பையன் குடிக்கிறான், என் வீட்டுக்கார் குடிக்கிறான், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்படி ஜெபித்து இருக்கிறோம். கண்டிப்பாக அவங்களுக்கு விடுதலை உண்டு. சரி, கடைசியாக நம்ம ஒரு மேஜிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, மந்திரம் பில்லியம் சூனியன் சொல்லுகிற இந்த கோக், இது எப்படி காணாது போகும் அப்படின்னு சொன்ன அந்த வருஷத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக இது உள்ள ஒன்றும் இல்லை. இதை இது பாருங்கள். ரெடி, 1 2 3. இயேசு வந்த உடனே முக்காவாசி காணும். மறுபடியும் ஆண்டவராக இயேசு வந்துட்டார். அப்புறம் ஆவியானவர் வந்துட்டார். ஆவியானவர் வந்த உடனே ரெடி, 1 2 3 காணா போயிடுச்சு பாருங்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். 75% காணா போச்சு. ஆனால் அப்போது பரிசுத்தாவில் நிரம்பும் போது எல்லாம் முழுமையாக காணா போயிடும். எப்படி காணா போவோம்? ரெடி, 1 2 3. ஆனால் கையில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ரெடி, 1 2 3. இப்போ பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இன்னைக்கு மந்திரம் பில்லியம் சூனியம் எல்லாத்தையும் வேனிஷ் காணாது போதான் ஆண்டவர் வந்தார். அது மாத்திரம் இல்லை, அவர் 5 காயங்களை பெற்றார். காரணம் 5 கிஃப்ட்டு இந்த வருஷத்தில் நமக்கு கொடுக்குறார். இந்த புது வருஷம் பிறந்து நமக்கு 5 விதமான கிஃப்ட்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், இன்றைக்கி கல்யாணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம், இதெல்லாத்தையும் கொடுக்குறார். ரெடி, 1 2 3. இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஜாய் டிவியில் இது மேஜிக்காக இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க இந்த இடத்துல சித்தமாக இருக்கிறார். அப்போது கல்யாணத்தை பண்ணுறார். மனுஷன் தனியாக இருப்பது நல்லதில்லைன்னு அதுக்கப்புறம் வீட்டை கட்டுறார். இன்றைக்கி வீடு கட்டாதவங்க எவ்வளோ பேரோ அவ்வளோ பேருக்கு வீடு கட்டப்படும் இந்த வருஷத்தில். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் வீட்டை கட்டாரையில் கட்டுகிற பிரயாசம் விருதா. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறத யாரும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் நல்ல நல்ல சபைகள் இன்றைக்கி உருவாகும். இன்றைக்கி அது மாத்திரம் இல்லை, நல்ல பாஸ்டர்ஸுகள் நமக்கு நல்ல கிஃப்டாக கிடைப்பாங்க. அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம செய்தியில் பார்க்குறோம். கர்த்தர் ஒரு காரியத்தை பூட்டிட்டார்னா அதை யாரும் திறக்க முடியாது. யாரும் அதை பூட்டிட்டா பூட்டம்தான். அப்போ நம்முடைய கெட்ட காரியங்கள் எல்லாத்தையும் பூட்டி நல்ல காரியத்தை ஓப்பன் பண்ணி 16 செல்வங்களையும் இந்த வருஷத்தில் உனக்கும் எனக்கும் தருவார் என்று நான் உங்களுக்காக ஆசீர்வாதமாக உபாகம் 28 சொன்னபடி உங்களை ஆசீர்வதித்து உபாகம் 1:11 படி
உங்களை 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இப்போ இருக்கிறத காட்டிலும் உங்களை தேவனாய கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று உங்களை ஆசீர்வதித்து இந்த புத்தாண்டு நல்வாழ்த்தில் சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் பால் தாமஸ்.